Hello viewers, welcome to my desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வில்லேஜ் ஸ்டைல் இறால் தக்காளி குழம்பு. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. அவங்க இந்த குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் பண்ணிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் 100% டெலிஷியஸ். இப்போ இந்த சூப்பரான இறால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 grams இறால் எடுத்துருக்கிறேன். வாங்கும் போதே தோல் உரிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒரு 3 to 4 times ரன்னிங் டேப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சிடலாம். நம்ம இந்த குழம்பு இன்றைக்கி மண் சட்டியில் பண்ண போகிறோம். அது இதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இதுக்கு நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 to 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இது கூட கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம், இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு தக்காளி அதிகமாக இருக்கணும். ஒரு வெங்காயத்துக்கு 2-3 தக்காளி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் நமக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த குழம்புக்கு நம்ம டைரெக்டாக ப்ரான் கூட நம்ம மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்க்குறத விட இந்த மாதிரி புளி தண்ணியில் தான் சேர்ப்பாங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சிருங்க. இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை ப்ரான் சாப்பிட மாட்டீங்க, ஒத்துக்காது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், ஆனால் நீங்கள் குக் பண்ணுறீங்க, உப்பு காரம் செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி புளி தண்ணியிலே ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இந்த தண்ணியிலே நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளியும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இனிஷியலாக ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 minutes நல்லா கொதி வந்துடுச்சு. ஆனால் குழம்பு ரொம்ப வாட்டரியாக இருக்குது. இந்த இறால் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ப்ரான் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஆனால் நமக்கு எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி வரல. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 to 5 minutes இதை விட்டுருங்க. இப்போ 3 to 5 minutes ஆகிடுச்சு. குழம்பு அளவு பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்ல திக்காக இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான இறால் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கோடஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.